guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய 7th month பேபி ஷவர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய 5th month வளைகா ஃபங்க்ஷன் நான் போட்டிருப்பேன் ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைச்சிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்திருக்கீங்க. 1.11 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 7th month வளைகாப் ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் பெரியண்ணா அவங்க தான் எனக்கு 7th month வளைகாப் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமியை கும்பிட்டுட்டு சேர்ல உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. சேர்ல உட்காந்துட்டு ஒருத்தவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் அம்மா தான் எப்பவுமே எனக்கு செய்வாங்க. ஸோ அம்மா கையால் எல்லாமே செய்யறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. டைமும் வேற ரொம்ப ஆயிடுச்சு. அதனால 5th monthக்கு நான் பண்ண மேக்கப்போட கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால என்னை சீக்கிரமா வர சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டும் நானும் மேக்கப் சரியா போடலை. இங்க உட்கார்ற இடத்துல தான் நான் இந்த செயின் எல்லாமே போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான். அம்மா ஃபர்ஸ்டே பூஜை ரூம் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு காலையிலே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ஈவினிங் 4 to 5 தான் நல்ல நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா காலையிலேயே அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ என் சின்ன பையன் எதுக்கு உட்காந்துருக்கான்னா கற்பூரம் வைக்கிறதுக்காக. என்னுடைய 5th month வளைகாப் ஃபங்க்ஷன்லயும் பாத்தீங்கன்னா அவன் தான் கற்பூரம் வச்சிருந்திருப்பான். யூஸ்வலா பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா வளைகாப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சீமந்தம் சொல்லுவாங்க, இது பூ முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 5th monthல பாத்தீங்கன்னாக்கா அண்ணிங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 7th monthல இப்ப அக்காங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் அக்கா எல்லாம் பிரெக்னெண்டா இருக்கும் போது பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் 5th month 7th month எல்லாம் செய்யல. ஸோ இப்போ கொஞ்சம் ஜென்ரேஷன் மாறி இருக்குல்ல, அதனால எனக்கு பாத்தீங்கன்னா 2 வாட்டி சீமந்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா என்னன்னா முன்னாடியே நமக்கு இதெல்லாம் பண்றாங்களே அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ தமிழ் கணக்குப்படி தான் இப்போ எனக்கு 7th month ஸ்டார்ட் ஆயிருக்கு. 7th month ஸ்டார்ட் ஆகி 2 days ஆகுது. இங்கிலீஷ் படி பாத்தீங்கன்னாக்கா எனக்கு 6th month தான். ஸோ எங்க அண்ணாவும் கொஞ்சம் வெளியில ஒர்க் பண்றாங்க, அதனால பண்ணணுன்றதுனால பண்றாங்க. மெயினா 5th month கூட நம்ம 7th month பண்ணா பெனிஃபிட்ஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேபியோட மூமெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோமோ அது கவனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முறையா இருக்கவங்க, முறைனா பாத்தீங்கன்னா அண்ணி தான் முறையா இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போலாம் 7th month தான் பண்றாங்க. ஆக்சுவலா எங்க அக்காலாம் பண்ணலான்னு இருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா 9th month சேர்த்து பண்ணிக்க சொல்லிட்டாங்க. என்ன ஆச்சுன்னாக்கா இது கிராமம் இல்லையா, இப்போ வந்தவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன ஒரு பிள்ளைக்கு எத்தனை வாட்டி சீமந்தம் பண்ணுவீங்க, காசு வச்சிருக்கீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கந்திஷ்டி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்க அக்காங்க பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எங்க பெரிய அண்ணி பண்ணியிருக்காங்க, அண்ட் எங்க சின்ன அண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க அக்காங்க பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டோம். நாங்க 9th month சீமந்தம் பண்ணோம் இல்லையா, அது கூட சேர்த்து அவங்களையும் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்களோ அதை அதுல வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மா தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அம்மா கையில தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அம்மா ஃபர்ஸ்ட் சீமந்தத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா 1 by 1 சிம்பிளா தான் பண்ணோம். ஸோ பெருசா கிராண்டாலாம் எதுவுமே பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு சில போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல, ஆனா கடைசி வரைக்கும் கொஞ்சம் மட்டும் கவர் பண்ணும். இது எங்க சின்ன எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபுட் ஓவரா கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ லாஸ்டா என்ன பண்ணுனாக்கா
ஃபோட்டோ எடுக்கலாம், கேமரால எடுக்கலாம் அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா கேமரால எடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ஈவினிங் வியூ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டு இங்க பாத்தீங்களா, இதுதான் என்னுடைய நான் வந்து வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பில நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. அதனால வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். ஸோ 5th மந்த் வளைகாப்பு ஃபங்ஷன் நான் போட்டு நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ 7th மந்த் வளைகாப்பு போட்டிருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் என்னை என்கரேஜ் பண்ணும்.